வெல்கம் டு மயாப்ரிஸ் மேத்ஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கொஷின் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் 8 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. கொஷின் பார்ப்போமா? எக்ஸ்பேண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அபவுட் த பாயிண்ட் 0,0 இன் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப் டு தேர்ட் டிகிரி டேர்ம்ஸ் பை யூஸிங் டெய்லர் சீரிஸ். ஸோ ஒரு 2 வேரியபிள் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அட் அ பாயிண்ட் 0,0ல் டெய்லர் சீரிஸ் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க அப் டு தேர்ட் டிகிரி டேர்ம்ஸில். தேர்ட் டிகிரி டேர்ம்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் கியூப் இந்த டேர்ம் வர, அதாவது தேர்ட் டெரிவேட்டிவ் வருது இல்லையா, இந்த டேர்ம் வர நம்ம கண்டுபிடிச்சா போதுமானது. ஓகே, ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இதுக்கு மெக்லாரியன் சீரிஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன தான் பண்ணுவோம், எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பதிலாக 0,0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இவங்க டைரெக்டாக டெய்லர் சீரிஸில் 0,0 சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, மெக்லாரியன் சீரிஸ். ஸோ அந்த எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பதிலாக 0,0 சப்ஸ்டியூட் பண்ணுறதெல்லாம் நம்ம மெக்லாரியன் சீரிஸ்னு படிச்சிருப்போம். சரி, இப்போ நம்மளோட ப்ராப்ளத்துக்கு வருவோம். இதுக்கு நமக்கு டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் வேணும். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபார்முலா பார்ப்போம். டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ கமா பி. இங்கே என்ன பண்ணுறோம், எஃப் ஆஃப் ஏ கமா பின்னா என்ன, அந்த கிவன் ஃபங்க்ஷனில் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பதிலாக நம்மளோட பாயிண்ட் ஏ கமா பியை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்மளோட கொஷினில் ஏ என்ன பி என்ன நம்ம கொடுத்துருக்காங்கள பாயிண்ட் 0,0, இதுதான் ஏ கமா பி. ஓகேயா? ஸோ கிவன் ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறது எஃப் ஆஃப் ஏ கமா பி ப்ளஸ் 1/1 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஃப்எக்ஸ் ஆஃப் ஏ கமா பி ப்ளஸ் ஒய் மைனஸ் பி இன்ட்டு எஃப்ஒய் ஆஃப் ஏ கமா பி. நம்ம இதை சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி. ஏ அப்படின்னு சொன்னாலே உங்கள் மைண்டில் ஞாபகம் வர வேண்டியது ஏங்கிறது எக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ஏன்னு வந்தாலே எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஃப்எக்ஸ்ன்னு ஞாபகம் வரணும். அந்த பி அப்படின்னு வந்தாலே அது ஒய்யை ரெப்ரசன்ட் பண்ணுறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒய் மைனஸ் பி இன்ட்டு எஃப்ஒய்ன்னு ஞாபகம் வரணும். எஃப்எக்ஸ்னா என்ன, எஃப்ஒய்னா என்ன? எஃப்எக்ஸ் அப்படின்னா இந்த கிவன் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதை எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்குறோம், அதுதான் எஃப்எக்ஸ். எஃப்ஒய்னா டோ எஃப் பை டோ ஒய். ஓகே, இப்போ அடுத்த டேர்ம் பாருங்கள், ப்ளஸ் 1/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு இது அப்படியே ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தான். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா என்ன வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போது ஏ ஸ்கொயர்டு, ஏனால என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஃப்எக்ஸ்ன்னு சொன்னேன். அப்போ ஏ ஸ்கொயர்னா என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் எக்ஸ். இங்கே ஏன்னு சொல்லும்போது எஃப்எக்ஸ்ன்னு ஞாபகம் வைக்க சொன்னேன். அப்போ ஏ ஸ்கொயர்னு சொல்லும்போது எக்ஸ்எக்ஸு. ஓகே, ஸோ எஃப்எக்ஸ்எக்ஸ் ஆஃப் ஏ கமா பின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு எஃப்எக்ஸ்எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு எஃப்எக்ஸ்எக்ஸ்னா என்னென்னா அந்த செகண்ட் டெரிவேட்டிவ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர், இது ஒரு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் செகண்ட் டெரிவேட்டிவ்ல. ஓகேயா? அடுத்ததாக 2ab ஏங்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் ஏ, பிங்கிற இடத்துல ஒய் மைனஸ் பி. எஃப் ஏயும் இருக்குது பியும் இருக்குது. ஸோ எக்ஸ் ஒய், இங்கே பார்த்தா ஏ ஸ்கொயர், அதனால எக்ஸ்ன்னு போட்டோம். இங்கே எக்ஸும் இருக்குது ஒய்யும் இருக்குது. ஓகே, இங்கே ஒய் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், தேர்ஃபோர் ஒய். புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா. ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா என்ன, ஏ கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூப், அதான் எழுதிருக்கும். சரி, அடுத்த டைம் என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் 4. ஸோ இப்படி தான் போயிட்டே இருக்கும். நம்மளோட ப்ராப்ளத்தில் அவங்க தேர்ட் டிகிரி டேர்ம் வர தான் கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போ நம்மளோட ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுவோம். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதனால இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஒய். பேஸ் சேமாக இருந்தால் பவரை ஆட் பண்ணிக்கலாமா, ஸோ நான் அதனால் பிரித்து எழுதிட்டேன். இப்போ நமக்கு தெரியும் டெரிவேட்டிவ் ஃபார்முலா டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸு. இ பவர் எக்ஸோட டெரிவேட்டிவ் என்ன, இ பவர் எக்ஸ் தான். அதே மாதிரி டி பை டி ஒய் ஆஃப் இ பவர் ஒய். ஸோ இ பவர் ஒய்க்கு டெரிவேட்டிவ்னா சேம் இ பவர் ஒய் தான். அப்போ ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப்எக்ஸு. ஸோ எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் எஃப்எக்ஸு, அந்த கிவன் ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். ஸோ இங்கே எக்ஸ் மட்டும்தான் என்னது வேரியபிள், எக்ஸை தவிர இருக்கக்கூடிய ஒய் எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். ஓகேயா? அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு
இங்கே இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இது யூவி மெத்தட் கிடையாது. ஏன் அப்படின்னா இது இ பவர் ஒய், இது ஒரு கான்ஸ்டன்ட்டு. அப்போ இ பவர் ஒய்யை அப்படியே வச்சுக்குவோம். இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இ பவர் எக்ஸ். ஸோ இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஒய் போட்டலாமா? அடுத்ததான் எஃப்ஒய் பார்க்க போகிறோம். எஃப்ஒய் ஈக்குவல் டு எஃப்ஒய்னா என்ன? கிவன் ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இங்கே ஒய் தான் வேரியபிள், எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ இ பவர் எக்ஸை அப்படியே வச்சுக்குவோம். இ பவர் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும்? இ பவர் ஒய். ஸோ ரொம்ப சிம்பிள் தானே இது. எஃப்எக்ஸ்எக்ஸ் அடுத்து பார்க்க வேண்டியது எஃப்எக்ஸ்எக்ஸ். எஃப்எக்ஸ்எக்ஸ்னால் என்ன? ஆல்ரெடி நம்ம எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த எஃப்எக்ஸை அகைன் எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். அப்போ என்னாகும்? இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸே தான். இ பவர் ஒய் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். ஓகேயா? அடுத்ததான் எஃப்எக்ஸ்ஒய். ஓகே, ஒவ்வொரு டேர்மில் இருக்கக்கூடிய டெரிவேட்டிவ்ஸையும் கண்டுபிடிக்கிறேன். எஃப்எக்ஸ்ஒய். ஸோ ஆல்ரெடி எஃப்எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த எஃப்எக்ஸை அகைன் ஒய்யை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்க போகிறேன். அப்போ இங்கே ஒய் தான் என்னது? நம்மளோட வேரியபிள், இது கான்ஸ்டன்ட். அப்போ இ பவர் எக்ஸை நம்ம அப்படியே வச்சுக்குவோம். இ பவர் ஒய்யை மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போது இ பவர் ஒய். நார்மல் டிஃப்ரென்ஷியேஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது யூவி மெத்தடில் எடுத்து ஒன்றை வச்சுட்டு இன்னொன்று பண்ணணும், ப்ளஸ் போட்டு இன்னொன்று வச்சுட்டு அடுத்ததை முந்தினதை பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் பார்ஷியலுக்கும் நார்மலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன். ஓகே, அடுத்ததாக எஃப்ஒய்ஒய். எஃப்ஒய்ஒய் அப்படின்னா என்ன? ஆல்ரெடி எஃப்ஒய் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த எஃப்ஒய்யை அகைன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு நான் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்க போகிறேன். அப்போது சேம் தான் வரப்போகுது ரிப்பீட்டேஷனாக. இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஒய். இங்கே இ பவர் எக்ஸ் கான்ஸ்டன்ட்டு, இ பவர் ஒய்யை பண்ணும்போது எனக்கு அகைன் இ பவர் ஒய் தான் கிடைக்கும். அடுத்தது என்ன இருக்குது? எஃப்எக்ஸ்எக்ஸ்எக்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஆல்ரெடி நம்ம எஃப்எக்ஸ்எக்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை அகைன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இ பவர் எக்ஸை பண்ணும்போது எனக்கு இ பவர் எக்ஸ் தான் வரும். இ பவர் ஒய்யை அப்படி வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எஃப்எக்ஸ்எக்ஸ்ஒய். ஸோ எஃப்எக்ஸ்எக்ஸ்ஒய் அப்படின்னா என்ன பண்ணணும்? எஃப்எக்ஸ்எக்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? ஒய் தான் வேரியபிள், எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட்டு. ஸோ அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இ பவர் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் ஒய் தான் கிடைக்கும். ஸோ எனக்கு எல்லாத்துலேயுமே இதே தான் ரெப்பிட்டேஷனாக வரப்போகுது. எக்ஸ் ஒய்னா ஆல்ரெடி எஃப்எக்ஸ்ஒய் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை அகைன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு பண்ணுங்கள். அப்போவும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஒய். அடுத்தது பார்க்க போகிறது எஃப்ஒய்ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி எஃப்ஒய்ஒய் பார்த்து வச்சுருக்கோம். அந்த எஃப்ஒய்ஒய்யை அகைன் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். தேர்ஃபோர் இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஒய். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே என்னது? எஃப்எக்ஸ் ஆஃப் ஏ கமா பி. அந்த ஏ கமா பியை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்மளோட ஏ கமா பி என்ன? 0,0. அப்போ எஃப் ஆஃப் 0,0 என்ன வருது? இ பவர் 0 இன்ட்டு இ பவர் 0. அப்போ ஆன்சர் என்ன? இ பவர் 0 இன்ட்டு இ பவர் 0. இப்போ எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு நம்பர் 1. ஸோ 1 இன்ட்டு 1 1. அப்போ எல்லாத்தோட ஆன்சருமே நமக்கு என்ன தான் கிடைக்கும்? நம்பர் 1 1 தான் வரும். எஃப்எக்ஸ் ஆஃப் 0,0 1, எஃப்ஒய் ஆஃப் 0,0 1. அதே மாதிரி எஃப்எக்ஸ்எக்ஸுக்கு என்ன கிடைக்கும்? நம்பர் 1. எஃப்எக்ஸ்ஒய்க்கு அட் த பாயிண்ட் 0,0 1, எஃப்ஒய்ஒய்க்கு அட் த பாயிண்ட் 0,0 1, எஃப்எக்ஸ்எக்ஸ்எக்ஸுக்கு அட் த பாயிண்ட் 0,0 1, எஃப்எக்ஸ்எக்ஸ்ஒய் அட் த பாயிண்ட் 0,0 1. அதே மாதிரி எஃப்எக்ஸ்ஒய்ஒய் அட் த பாயிண்ட் 0,0 1, எஃப்ஒய்ஒய்ஒய்ஒய் அட் த பாயிண்ட் 0,0 1. ஸோ இந்த ப்ராப்ளம் ரொம்பவே சிம்பிள் இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்மளோட டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது என்னது? இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ கமா பி. எஃப் ஆஃப் ஏ கமா பினா எஃப் ஆஃப் 0,0 அதோட வேல்யூ நம்பர் 1 ப்ளஸ் 1/1 ஃபேக்டோரியல் இன்ட்டு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அவ்வளோதான். இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 0. ஸோ எக்ஸ் மைனஸ் 0ன்னா நமக்கு எக்ஸ் தான் வரப்போகுது. ஸோ எக்ஸ் இன்ட்டு எஃப்எக்ஸோட வேல்யூ நம்பர் 1 தான், ப்ளஸ் ஒய் இன்ட்டு எஃப்ஒய்யோட வேல்யூவும் 1 தான், ப்ளஸ் 1/2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல்னால் நம்பர் 2 தானே. ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். எஃப்எக்ஸ்எக்ஸோட வேல்யூ நம்பர் 1 தான், ப்ளஸ் 2 டைம்ஸ் x minus 0 y minus 0. therefore x into y into fxy அதுக்கும் என்னது நம்பர் 1 தான். ஸோ 1ங்கிறதுனால தான் நான் போடலை, அப்படியே தான் போகிறேன். ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் 1/3 ஃபேக்டோரியல், தட் இஸ் 1/6 இன்ட்டு
எக்ஸ் கியூப், அதாவது எக்ஸ் மைனஸ் 0 த ஹோல் கியூப், தட் இஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர்ட் ஒய் ப்ளஸ் 3xy ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப். எல்லாம் ஏபியும் 0,0 இருக்கனால எல்லாமே நமக்கு அப்படியே டைரெக்டாக கிடச்சிருது. அவ்வளோதான், இந்த டேர்ம் வரதானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா e பவர் x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இது ஒரு ஃபார்முலா அப்படி தானே, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அதை என்னன்னு சொல்லலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப் டிவைடட் பை 6. அவ்வளோதான், இதுதான் நம்மளோட e பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட டெய்லர்ஸ் எக்ஸ்பென்ஷன் அட் 0,0ல் தேர்ட் டிகிரி டேர்ம்ஸ் வர. புரியுதா? ஸோ இதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது இந்த டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் தான். இது தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா மயா பிரிஸ் மேத்ஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கணிதத்தை புரிந்து படிப்போம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மயா பிரிஸ் மேத்ஸ் அகாடமி. தேங்க்யூ.